அனைவருக்கும் ஓய்வு வாழ்த்துக்கள். தேவன் கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காக தேவனுக்கு கொடான கொடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஜப கூட்டத்தின் அமைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பா மாப்பிள்ளை மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்று உங்கள் மத்தியிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு, மாப்பிள்ள சொன்ன மாதிரி, கர்த்தருடைய பார்வையிலே உயர்ந்த மனிதன். அதாவது தேவனுடைய பார்வையிலே யார் யார் மிகவும் உயர்வாக, மேன்மையாக, தேவனுடைய பார்வையிலே யார் யார் மிகவும் சிறப்பானவர்களாக காட்டப்படுகிறார்கள், மதிக்கப்படுகிறார்கள், உயர்த்தப்படுகிறார்கள் என்பது கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். வேதத்துல நாம் எத்தனையோ மக்களை பார்க்கிறோம். தேவனாலே மிக அற்புதமாக பெயர் பெற்ற மக்கள். உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு யோனோக்கு பத்தி அதிகமா நம்ம பேசுவோம். அதாவது தேவனுடைய கரத்தினாலே உயிரோடு கூட பரலோகத்திற்கு எடுக்கப்பட்டவன் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலே எத்தனையோ சாட்சி பெற்ற மக்களை பார்க்கிறோம். அவர்களை ஒவ்வொருவரை குறித்த சாட்சியும் மிக அற்புதமானதாக இருக்கிறது. யோனோக்கை குறித்து வாசிக்கும் பொழுது எபிரேயரின் புத்தகத்திலே பவுலார் எழுதுவரை பார்க்கிறோம். எபிரேயரின் புத்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். யாராவது வாசிக்கிறவர்கள் வாசிங்க, இல்லை நானே வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனை அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்றும் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். அவன் தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான். தேவனுடைய பார்வையிலே மிகவும் பிரியமானவனாகவும் தேவனிடத்துல சாட்சி பெற்ற ஒரு மகனாகவும் இருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதாவது தேவனாலே அதிகமாக நேசிக்கப்பட்டவனும் சிநேகிக்கப்பட்டவனும், அதாவது சரி நீ இங்க ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது he got transferred, இங்க பூலோகத்திலிருந்து பரலோகத்திற்கு அவன் மாறுதலாகி போறான். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி பூமியிலிருந்து பரலோகத்திற்கு மாறுதலாகி போகிறான். அவனுக்கு மிகப்பெரிய மேன்மையானது கொடுக்கப்பட்டது. அது போலவே உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு எலியாவை பார்த்தோம் என்றால், அதாவது யோனோக்கு எடுக்கப்பட்டது எப்படி ஏது என்று நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் எலியா எடுக்கப்பட்டது எலிசா பார்த்து கொண்டே இருக்கிறார். எலியா எடுக்கப்பட்ட பொழுது அக்கினிமயமான குதிரைகளும் அக்கினிமயமான ரதமும் வந்த பொழுது அவன் பரலோகத்திற்கு ஏறி போனான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 2 புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிப்போம் என்றால், 2 புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், எலிசாவும் எலியாவும் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலிசா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் என்று பார்க்கணும். அவன் சுழல் காற்றில டொர்னடா மாதிரி ஒரு பெரிய காற்று வந்து அந்த பரலோகத்திற்கு ஏறி போனான்னு பார்க்கணும். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வையிலே மேன்மையானவர்கள் யார்? தேவனுடைய பார்வையிலே மேன்மையானவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மகிமையான காரியங்களை பார்க்கிறோம். அதாவது வேதத்திலே ஆதி ஆகமத்திலிருந்து பார்த்தோம் என்றால், ஆதி ஆகமத்திலிருந்து வந்தோம்னா ஆபேலுடைய முக்கியத்துவத்தை குறித்து சொல்கிறோம். ஆபேலுடைய ரத்தமானது சாட்சியிடக்கூடிய ஒரு ரத்தமாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து யோபுவை குறித்து நாம் வாசிக்கிறோம். என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருப்பதை நீ பார்த்தாயோ என்று சாத்தானிடத்திலே தேவன் விசாரிப்பதை போல ஒரு விசாரணையை நாம் பார்க்கிறோம். யோபு தேவனாலே மெச்சப்பட்டவனாகவும் தேவனாலே உயர்த்தி காட்டப்பட்டவனாகவும் இருக்கிறான். அடுத்து நோவாவை பார்த்தோம் என்றால், நோவா அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தான். தேவனுடைய கிருபை அவனுக்கு கிடைத்தது என்று நாம் ஆதியாகமத்தின் 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
அவன் சகல ஜனங்களுக்கும் அவன் தகப்பனாக அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், தகப்பனாக அறிவிக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் மூலமாக மிகப்பெரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய கூட்டம் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் அநேகரை உயர்த்தி காட்டுவதை பார்க்கிறோம். அடுத்து மோசே, அதாவது மோசையை போல உண்மை உள்ளவனை பார்க்க முடியாது. அவன் அதாவது மோசையை குறித்து சொல்லும் பொழுது என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாக மோசே இருந்தான் அப்படின்னு பார்க்கணும். மோசையை குறித்து ஆண்டவர் மோசைக்காக பரிந்து பேசுவது, மோசையை உயர்த்தி காட்டுவது. மோசைக்கு விரோதமாக மக்கள் வந்த பொழுது அவர்களுக்கு எதிராக இவர்களை விட்டு வா, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், நீ வந்துரு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குறேன். ஆனால் மோசேயோ மிகவும் மிகவும் கரிசனை உள்ளவனாக அந்த மக்களுக்காக ஜெபிக்கவும் அந்த மக்களுக்காக தேவனிடத்திலே மன்றாடவும் கூடிய ஒரு மகனாக இருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து நாம் எத்தனையோ பேரை பார்க்கிறோம். தானியேல், ரூத்தினுடைய வைராக்கியத்தை பார்க்கிறோம். தானியேல், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்னதாக கட்டளை வெளிப்பட்டது. அதாவது நீ ரொம்பவும் பிரியமான தானியேலே, பிரியமானவனானபடியால் நீ வேண்டிக் கொண்ட தொடங்கும் பொழுது கட்டளை வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். ரூத், தேவனிடத்திலே அவளுக்கு இருந்த வைராக்கியம் அவள் மூலமாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறார் பார்க்கும். எஸ்தர், மிகப்பெரிய விடுதலையும், அதாவது தன் மக்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக அவள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியானது மிகவும் பெரிதாகவும் அது ஒரு பண்டிகையாகவே கொண்டாடப்படக்கூடிய மிக ஒரு முக்கியமான சம்பவத்தை, ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறார் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசிகளை குறித்து வாசிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசி, ஏசையா தீர்க்கதரிசி, இன்னும் எலிசா தீர்க்கதரிசி, இப்படி அநேக தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். சில ராஜாக்களை குறித்து வாசிக்கிறோம். தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது என் மனதிற்கு, என் இதயத்திற்கு ஏற்ற மகன் என்று தாவீதை ஆண்டவர் கூறுவதை பார்க்கிறோம். எனக்கு அதாவது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரெண்டு ராஜாக்களை நேரடியாக அபிஷேகம் பண்ணுகிறான்னு பார்க்கணும். சாமுவேலை அனுப்பி முதல்ல சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார், அப்புறம் சாமுவேலை அனுப்பி தாவீதை அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார். இது தாவீது அவருடைய மனதிற்கு ஏற்ற ஒரு மகனாக இருந்ததாக ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வந்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே மிகவும் முக்கியமாக போற்றப்படக்கூடிய ஒரு மகளாக காட்டப்படுகிறார். யோவான் ஸ்நானகன் உடைய பிறப்பும் அவருடைய பிரசங்கங்களும் மிக சிறப்பாக கூடப்படுகிறது என்று பார்க்கிறோம். இன்னும் நாம் வேதத்துல நிறைய பேரை பார்க்கிறோம். ஒரு நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரிடத்துல வந்த போது அந்த நூற்றுக்கு அதிபதி நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருந்தும் நான் அதிகாரம் செய்கிறவனாக இருக்கிறேன். நான் வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், எனக்கு வேலை செய்ய, ஆனால் என் வேலைக்காரனுக்காக உம்மிடத்திலே நான் வந்திருக்கிறேன், அவன் சுகமடைய வேண்டும். அதோடு கூட அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்னா, ஆண்டவரே, என்னுடைய வீட்டிற்கு நீர் வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன். அதாவது ரோம சாம்ராஜ்யத்துல இருந்த மிக முக்கியமான வேலைக்காரங்கள்லாம் சோகம் இல்லாம இருந்தா அவனை அடிச்சு போட்டு அவங்க பாட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவனுக்காக இறங்கக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அவனுடைய விசுவாசத்தையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய கனிவையும் அவனுடைய பணிவையும் பார்த்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளாக இத்தகைய விசுவாசத்தை நான் காணவில்லை அப்படின்னு ஒரு சாட்சி கொடுப்பதை நான் பார்க்கிறோம். நத்தானிவேலை குறித்து சொல்லும் பொழுது கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்வதை நத்தானிவேல் குறித்து சொல்லும் போது, அப்புறம் கொர்நேலியு நூற்றுக்கு அதிபதி, அந்த நூற்றுக்கு அதிபதி குறித்து சொல்லும் பொழுது அவன் எப்பொழுதும் தான தர்மங்களை செய்து கொண்டு ஜெபித்துக் கொண்டு தேவனுக்கு பயந்தவனாக இருந்தபடினா அவனுடைய சத்தம் பரலோகத்திற்கு எட்டினது என்று ஆண்டவர் கூறுவதை நான் பார்க்கிறோம். தேவன் அநேகரை வேதத்திலே மேன்மைப்படுத்தி காட்டுகிறார். இவர்களில் இருந்தது தேவனுக்குள்ளாக இருந்த மன உறுதி, விசுவாசம், தேவனுக்கு கீழ்ப்படிதல், தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய சிந்தனை அவர்களுக்குள்ளாக இருந்ததினாலே அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனாலே உயர்த்தி காட்டப்படுகிறார்கள். தேவனுடைய பார்வையிலே அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் பார்த்தோம். நான் வாசிக்கிறோம் உபாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம், இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது உபாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்களேன்.
நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தம்மை சொந்தமாகும்படி சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பரிசுத்த ஜனம். அதாவது மிக பரிசுத்த ஜனம்னாக்கும் யூ ஆர் சோ இம்பார்ட்டன்ட், யூ ஆர் சோ எசென்சியல். நீங்கள் இந்த ஜனமானது மிகவும் முக்கியம் வாய்ந்த மேன்மைப்படத்தக்கான ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்ப்பார்கள். பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உண்மை எல்லா ஜனங்களுக்குள்ளாகவும் உண்மை தனக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டான். அதாவது தேவன் இந்த ஜனங்களை முக்கியப்படுத்தி இவர்களை மேன்மைப்படுத்தி, பேதுரு எழுதப்படுது இங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று பேதுரு எழுதுவதை நான் பார்க்கிறோம். நீங்கள் தேவனுக்கு சொந்த ஜனங்களாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஜனங்கள் மேல் தேவன் மிகவும் அன்பு வைத்தார். இந்த ஜனங்களை உயர்த்தி காட்ட வேண்டும். இந்த ஜனங்கள் தேவனுக்குள்ளாக மிகவும் மேன்மையானவர்கள். இந்த உலகத்திலே எல்லாரை விட இவர்கள் மேன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் தேவனுக்கு முன்பாக உயர்ந்தவர்களாகவும் தேவனுடைய பார்வையிலே மேன்மை அடையக்கூடியவர்களாகவும் மேன்மையை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாகவும் நாம் இருக்கிறோம் தான். இன்னொரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களே. உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். அதாவது தேவன் கொடுக்கும் பொழுது உயர்ந்த இடங்களில் உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறி பண்ண, அதாவது அவன் நிற்கக்கூடிய இடமே மிக உயர்வாகும், எல்லாரும் காணத்தக்கதாகும், எல்லாருடைய பார்வையும் அவன் மேல் படத்தக்கதாகவும் அவனை மிக உயரமான இடத்திலே வைக்க ஆண்டவர் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். அதோடு கூட அவனுக்கு கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். வயலில் விளையும் பலன், இன்னும் அவனுக்கு கற்பாறையிலிருந்து உண்டாகும் எண்ணெய் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். இன்னும் சில இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். ஆபகுக்கின் புத்தகத்தில் பார்ப்போம், நான் என் கால்களை மான்களின் போல கால்களாக்கி உயர்ந்த ஸ்தானத்திலே என்னை நிற்க பண்ணுகிறார் என்று ஆபகுக்கு அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், அதாவது ஆட்டு மந்தை தொழுவத்திலே மந்தைகள் அற்று போனாலும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசியில் சொல்லும் போது என்னை உயர்ந்த ஸ்தானங்களிலே தேவன் இருக்க பண்ணுகிறார் பார்க்கிறோம். ஏசாயாத்திற்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் 58வது அதிகாரம் 14வது வசனத்தில் தேவனுடைய வசனங்களை கை கொள்ளக்கூடியவர்கள், குறிப்பாக ஓய்வு நாளை தேவன் விரும்பும்படி ஆசரிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, அவனை மிக உயர்ந்த இடத்திலே நான் தூக்கி வைப்பேன், அவனை மிக உயர்ந்தவனாக நான் தூக்கி காட்டுவேன், அவனை மிக மேன்மையானவனாக தூக்கி காட்டுவேன். எல்லாரும் சொல்லிக்கொள்றோம். நம்மள நிறைய நேரங்கள்ல நம்மளும் ரொம்ப சந்தோஷப்படுறது உண்டு. நாமும் அந்த ஓய்வு நாளை கை கொள்ளக்கூடிய கூட்டத்திலே, ஓய்வு நாளை ஆசரிக்கக்கூடிய கூட்டத்திலே இருப்பதனாலே நமக்கும் அதே ஆசீர்வாதம் உண்டு என்று நாம் மிகவும் சந்தோஷப்படுவது உண்டு. எனக்கு பிரியமானது, இந்த ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா தேவன் நமக்கு சிலர் தான் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னே ஆசைப்படுறாங்க. தான் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னே யோவானும் யாக்கோபும் ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை நீ ஸ்தாபிக்கும் பொழுது உம்முடைய வலது பக்கத்தில் நானும் என்னுடைய சகோதரன் உம்முடைய இடது பக்கத்திலும் இருப்பதற்கு எங்களுக்கு நீர் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. உயர்ந்த இடத்தை, அதாவது நாமாக உயர்ந்த இடத்திற்கு போவதற்கு பிரயாசப்படுவது. அதுபோல யோவானும் யாக்கோப்பும் உயர்ந்த இடத்தை தங்களுக்கு வேண்டும் என்று விரும்பினார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். உயர்ந்த இடம் எனக்கு, அதாவது எந்த வேலையை செய்யும் பொழுதும் சரி, உலக பிரகாரமாக
ஒவ்வொருவருக்கும் உயர்ந்த இடம் வேண்டும், உயர்ந்த இடம் வேண்டும் என்று நாம் எண்ணுவது உண்டு. உயர்ந்த இடம், அதாவது ப்ரொமோஷன் வேண்டும், நாம் செய்யக்கூடிய வேலைகளிலும் சரி, நம்ம படிக்கக்கூடிய படிப்பிலும் சரி, நமக்கு உயர்ந்த இடம் வேண்டும் என்று நம்ம எண்ணுவது உண்டு. வேதத்துல ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன். அதாவது கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்கிறார். கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்யும் பொழுது அவரோடு கூட அநேகர் இருக்கிறாங்க, அநேக சீஷர்கள் இருக்கிறாங்க. சில சமயங்களில் அவர் 70 சீஷர்களை ஏற்படுத்தி 70 சீஷர்களை போய் அவர்களை ஊழியத்திற்காக அனுப்புகிறார். வியாதிகளை துரத்துங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், அதாவது சத்திய பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிங்கள் என்று அனுப்புகிறார். இவங்களை எல்லாம் அனுப்பும் பொழுது ஒவ்வொருவரும் போய் அனுப்புனாங்க. ஆனால் கிறிஸ்து மரித்த பொழுது, கிறிஸ்து மரித்து அவர் உயிர் பிரிந்த பொழுது, அவருடைய உடலையோ அவருடைய சரீரத்தையோ வாங்குவதற்கு யாராவது முன் வந்தாங்கன்னா பார்ப்போம்னா ஒருவருமே முன் வரல. ஆனால் ஒரே ஒரு மனிதன் முன் வருகிறான் என்று பார்க்கிறோம். அந்த மனிதன் வேதத்திலே மிகவும் உயர்வாக சொல்லப்படுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். சில சமயங்கள்ல ஆண்டவர், அதாவது கிறிஸ்துவானவர், கிறிஸ்துவனுடைய பாடும் மரணத்தை பார்த்தோம்னா அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார், அவர் பாடு அனுபவிக்கிறவராக இருந்தார், அவர் துன்மார்க்கரின் மத்தியிலே, அவர் அந்த துன்மார்க்கரின் பட்டியலிலே அவருடைய பெயரானது இருந்தது, சிறுமைப்பட்டவராக இருந்தார். இன்னும் நம்மேல் வரும் பழி அவர் மேல் வந்தது, பழியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார், எதிர்த்து பேசாதவராக இருந்தார். அவரை குறித்து, அதாவது பார்க்கும் பொழுது மிகவும் சிறுமைப்பட்டவராகவும் மிகவும் தாழ்த்தப்பட்டவராகவும் ஒன்றுக்குமே அவருக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லாதவராகவும் அவர் மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கிறிஸ்து மரித்த பொழுது அரிமத்தையு ஊரானாகிய யோசேப்பு முன்வரையதை பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்களே. 15:43. கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்து ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன். அதாவது இதுல சொல்லும் பொழுது கணம் பொருந்திய ஆலோசனைக்காரன், he was a noble man. அரிமத்து ஊரான், அவன் அரிமத்து ஊரானாகிய யோசேப்பு தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன். யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். இயேசுவின் சரீரத்தை தனக்காக வைத்திருந்த, தனக்காக வெட்டப்பட்டிருந்த ஒரு கல்லறையிலே அவரை அடக்கம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவன், அதாவது அந்த காலத்திலே ரோமருடைய முறைமையின்படி, ரோமருடைய சட்டத்தின்படி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டவர்கள், சிலுவையிலே தண்டிக்கப்பட்ட தண்டனைக்கு உள்ளானவர்களுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படாது. அடக்கம் பண்ணப்படாமல் அந்த சரீரமானது நாய்களுக்கும் கழுகுகளுக்கும் உணவாக அது தூக்கி எரியப்படும். ஆனால் இந்த மனிதனுடைய மிக முக்கியமான முக்கியமான குணம் என்னவென்றால், அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்காக உத்தரவு கேட்கிறான். பிலாத்து சரீரம், இது 4 சுவிசேஷ புத்தகத்திலும் இது பதிவிடப்பட்டுள்ளது. மத்தேயு பதிவிட்டிருக்கிறார், மார்க் பதிவிட்டிருக்கிறார், லூக்கா இதை குறித்து சொல்லுகிறார், யோவான் இதை குறித்து சொல்லுகிறார். அதாவது யோவான் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் யூதர்களுக்கு பயந்தது நிமித்தமாக இயேசுவுக்கு ரகசிய சீஷனாக இருந்தான் என்று யோவான் சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அவன் வெட்கப்படாதபடிக்கு, அதாவது இந்த சரீரமானது நாய்களுக்கும், அதாவது கழுகுகளுக்கும் பறவைகள் போடாதபடிக்கு அவன் வெட்கப்படாமல் அவருடைய சரீரத்தை கொண்டு போய் தனக்காக வைக்கப்பட்டிருந்த இடத்திலே அவன் அடக்கம் பண்ணினான் என்று நாம் பார்க்கிறோம். நிறைய கேள்விகள் வருது இதுல. ஆனா அரிமத்தையோரானாகிய யோசேப்பு கிறிஸ்துவை ஆதரித்து, அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை ஆதரித்து பேசி இருக்கலாமே, அவன் யூதர்களுக்கு எதிர்த்து நின்று பேசி இருக்கலாமே, ஏன் பேசல?
அது ஒண்ணு. அதாவது சில சமயங்கள்ல நம்ம உயிரோடு இருக்கும்போது யாருமே பெருசா மரியாதை செய்யறது இல்ல. இறந்ததும் பூ வாங்கி வைக்கிறது, அவர்களுக்காக கொண்டாடுவது, அவர்களுக்காக பெரிய கூட்டங்கள் நடத்துவது, இப்படி ஏதோ செய்யுது. அதுபோல இவன் செய்வது அது போல இருக்கிறது அப்படின்னு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அரிமத்தேயு ஊரானாகிய யோசேப்பு தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனானபடியினால் கிறிஸ்துவானவர் மரிக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கலாம். அவன் நன்கு வேதத்தை அறிந்த ஒரு வேத ஞானியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விவாதத்திற்கு நம்ம போகலைனாலும் அவனுடைய தைரியமானது மிகவும் அதிகமாக மெச்சப்படுகிறது என்று பார்க்கிறோம். தன்னுடைய இடத்தை கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் சரீரத்திற்காக அவன் கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். இவன் அதிகமாக, அதாவது 4 சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட மிக அதிகமாக அவன் கிறிஸ்துவை குறித்து வெட்கப்படாதவனாக இருந்தான். நம்ம என்ன வாசிக்கிறோம்? மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசியுங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 38வது வசனம். அனராஜன் வாசிங்க. நானே வாசிக்கிறேன். ஆதலால் விபசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். வெட்கப்படும், அதாவது இந்த சன்னதியிலே என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் புரிந்தவனாய் வெட்கப்படுவானோ. அதாவது என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும், என்னை குறித்து என் வார்த்தைகளை குறித்து யார் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து பிதாவானவரோடு கூட வரும் பொழுது மனுஷகுமாரனும் வெட்கப்படுவார் அப்படின்னு. யார் வெட்கப்படாதவனாக இருக்கிறானோ அவனை மகிமைப்படுத்துவார் என்று பாருங்க. அரிமத்தேயுரானாகிய யோசேப்பு, அதாவது தேவனுடைய சரீரத்தை வாங்குவதற்கும், தேவனுடைய சரீரமானது குப்பையிலும் அது புழுதியிலும் போடப்பட வேண்டிய சரீரமாக இருந்தால் அதை குறித்து கொஞ்சமும் வெட்கப்படாமல் அவன் போய் வாங்கினான் என்று நாம் பார்க்கிறோம். அதோடு கூட தன்னுடைய இடத்தை அவருக்கு கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது தேவனுக்கு இந்த அரிமத்தேயுரானாகிய யோசேப்பை குறித்து சொல்லணும்னா ஏடி, அதாவது கிறிஸ்துக்கு பின் 61வது வருடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த யோசேப்பை இங்கிலாந்துக்கு ஊழியத்திற்காக அனுப்பினார் அப்படின்னு சொல்லப்படுது. கிளாஸ்டன்பரி என்ற அந்த ஸ்தலத்திலே போய் ஊழியம் செய்யும்படி அனுப்பினார் என்று ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. போகும் பொழுது இந்த அரிமத்தேயுரானாகிய யோசேப்பு தன்னோடு கூட கிறிஸ்துவானவர் மேலறையிலே திராட்சரசம் குடிப்பதற்காக உபயோகிக்கப்பட்ட அந்த கோப்பையை, அந்த கப் கொண்டு போனார் என்றும் சொல்லப்படுகிறது. இன்றும் அது கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஸ்தலமாக கருதப்படுகிறது. அங்கு அவர் செய்த ஊழியம், அதற்கு முன்னதாக ஆர்தர் கிங் அந்த இடத்தை மகிமைப்படுத்தினது, இது சரித்திரத்தில் வருகிறது நம்ம பார்க்கிறோம். அதாவது தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு யார் வெட்கப்படவில்லையோ, தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்வதற்கு யார் தயக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ, தேவனுடைய வசனத்தை யார் முழு மனதோடு கூட ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தேவன் அவர்களை குறித்து மிகவும் சந்தோஷம் உள்ளவராக இருக்கிறார். யாக்கோப்பும் யோவானும் கிறிஸ்துவனிடத்தில் தங்களுக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஆசனம் வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் என்று பார்ப்போம் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 44, 45 வசனங்களை வாசியுங்களேன். அதுக்கு முன்பகுதியில தான் அவங்க கிறிஸ்துவனிடத்தில் கேட்கிறாங்க. வாசிங்க. உங்களில் எவனாயிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினார். வாசிங்க. மார்க் 10 44, 45. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரராய் இருக்கப்படவன். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல்
ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினார். உங்களில் எவனாவது முதன்மையாக இருக்க விரும்பினார். அதாவது நீங்க உயர்ந்த மனிதனாக இருக்க வேண்டும், தேவனாலே மிகவும் மெச்சப்படுகிறவராக இருக்க வேண்டும், தேவனுடைய பார்வையிலே மிக உயர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியனாய் இருக்க கடவன். அதாவது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவும் தேவனுடைய வார்த்தைக்காக ஊழியம் செய்கிறவனாக இருக்கவும் இருக்க கடவன். கிறிஸ்துவும் ஊழியக்காரனாக வந்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு பிரியமானவர்களே, ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுடைய பார்வையிலே மிகவும் உயர்ந்தவர்களாகவும் மிகவும் மேன்மையானவர்களாகவும் இருக்கு. நம்ம நிறைய நினைக்கலாம், ஆண்டவரிடத்தில் நம்ம உயர்ந்து இருக்கிறோமா, அல்லது நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரா, நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கும் பொழுதும் நாம் உயர்ந்த இடத்திலே எந்தெந்த இடத்திலே தேவனுடைய பிரசன்னமும் எந்தெந்த வீட்டிலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதோ அந்தந்த வீடுகளிலே மிக உயர்ந்த ஆசீர்வாதமும் மிக உயர்ந்த வல்லமையும் காணப்படுகிறது நாம் பார்க்கிறோம். நம்மோடு கூட ஆண்டவர் வர வேண்டும் என்றால் நாம் மேன்மையான இடத்திலும் நம்முடைய வீடு மேன்மையான இடத்திலும் இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்கிறோம்? சிறுமைப்பட்ட அதாவது கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவை போல நம்மை நாமே உயர்த்துகிறோம். என்னுடைய வீடு ரொம்ப வசதியான வீடு, வரலாம், எத்தனை பேர் வேணாலும் வந்து தங்கலாம். சிலர் நினைக்கலாம், என்னுடைய வீடு மிக விஸ்தாரணமான வீடு, எங்க வீட்டுல ஹோம் தியேட்டர் இருக்கு, எங்க வீட்டுல நல்ல ஹீட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கு, நல்ல ஏர் கண்டிஷன் இருக்கு, எங்க வீடு மிகப்பெரிய டைனிங் ஹால் இருக்கு. அதாவது தன்னுடைய வீட்டை ஆனால் அந்த வீடுகளிலே தேவன் வந்து தங்குவாரா? அந்த வீடு ஆனது தேவனுடைய பார்வையிலே மேன்மையானதாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். சங்கீதக்காரர் எழுதும் போது எழுதுகிறார், ஆண்டவரே எப்பொழுது என் வீட்டிலே வந்து தங்குவீர், எப்பொழுதே வருவீர். 101வது சங்கீதத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். 101வது சங்கீதம் 2வது வசனத்தில் எப்பொழுதே என்னிடத்தில் வருவீர். நம்முடைய மேன்மையும் நம்முடைய மகிமையும் நம்முடைய உயர்வும் கூடத்தக்கதாக ஆண்டவரே நீர் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். 2வது வசனத்துல வந்து சொல்ல, ஆமி நான் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். அது அடுத்து என்ன சொன்ன, என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவேன். அதாவது இங்க சங்கீதக்காரர் வந்து சொல்வதை பார்க்கிறேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், எப்பொழுது என் வீட்டிலே வந்து தங்குவீர் அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம்னா நான் விவேகமாய் உன்னதமான வழியிலே நடப்பேன், தேவனுக்கு பிரியமான வழியிலே நடப்பேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன், தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். எங்க வீட்டுல வந்து தீங்கான காரியம், எங்க வீட்டுல ஹோம் தியேட்டர் இருக்கு, எங்க வீடு விஸ்தாரணமான வீடு, எங்க வீடு மிகவும் வசதியான வீடு என்று சொல்லுவதை விட எங்கள் வீட்டிலே தீங்கான காரியம் யார் கண்ணிலும் படாது. வழி விலகுகிறவர்கள் செய்கையை வெறுக்கிறேன். வழி விலகுகிறவர்களோ, தேவனுடைய பாதையிலிருந்து விலகுகிறவர்களோ, தேவனுடைய சத்தியத்திலிருந்து விலகுகிறவர்களோ எங்க வீட்டுல கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, மேன்மை உயர்ந்த ஆசீர்வாதம் மிக மேன்மையான தேவனுடைய வல்லமை நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால், நாம் உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றால் தேவனோடு கூட நடக்க வேண்டும், தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் வேகமான வழியிலே நடப்பேன், தீங்கான காரியம் என்னுடைய வீட்டிலே இருக்கார், மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாத வழிகளை அறிய மாட்டேன். இந்த 101வது சங்கீதம் முழுவதையும் வாசித்தீங்கன்னா, தேவன் ஒரு வீட்டிலே வந்து தங்குவதற்கு, தேவன் ஒரு வீட்டையும் ஒரு மனிதனையும் உயர்த்துவதற்கு தேவையான எல்லா குணநலன்களையும் பார்க்கலாம். அவர் ஆரம்பிக்கும் போது அப்படிங்கிறார், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவேன். அதாவது மாறுபானா எழுது, பிறனை ரகசியமா அவதூறு பண்ணுகிறவனே பிறரை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவன் என் கூட இருக்கவே மாட்டான், அவனை விரட்டி விட்டுருவேன்.
அவன் என்னோடு கூட அவன் நண்பனாகவோ, என்னோடு கூட அவன் கூட்டாளியாகவோ, என்னோடு கூட அவன் அதாவது துணையாகவோ இருப்பதில்லை. அவனை முற்றுமாக இருக்கிறேன். மேட்டுமையான கண்ணனையும் பெருநெஞ்சுக்காரனையும் பொறுக்க மாட்டேன். மேட்டுமையான கண்ணனையும் பெருநெஞ்சுக்காரனையும் பொறுக்க மாட்டேன்னா நானும் அந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு தான் அர்த்தம். அதாவது தேவன் நம்மோடு கூட வர வேண்டும் என்றால், தேவன் நம்மை உயர்த்தி காட்ட வேண்டும் என்றால், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய குணநலன்களை அவர் சொல்லுகிறார். தேசத்திலே உண்மை உள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். தேசத்திலே உண்மை உள்ளவர்களின், அதாவது என்னுடைய வீட்டிலே என்னோடு கூட நட்பாகவும், என்னோடு கூட சிநேகமாகவும், என்னோடு கூட நெருக்க உறவினர்களாகவும் இருக்கவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தேசத்திலே உண்மையுள்ளவர்கள். அடுத்து உத்தமமான வழியிலே நடக்கிறவனே என்னை சேவிப்பான். அதாவது இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், தேவன் நம்மோடு கூட வருவதற்கும், நம்மோடு கூட இருப்பதற்கும், நாம் உயர்ந்தவர்களாக காட்டப்படுவதற்கும், நாம் மேன்மையானவர்களாக காட்டப்படுவதற்கும் இருக்கக்கூடிய முக்கியமான குணங்கள் என்னென்றால் தாழ்மையும், நல்ல எண்ணங்களும், நியாயமும், நீதியும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையும் வாழ்வது மிக முக்கியம். யோவானும் யாக்கோப்பும் எனக்கு வலது பக்கத்துல இடம் வேணும், எனக்கு இடது பக்கத்துல இடம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதே ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? வெளிப்படுத்தின புத்தகம். அதே ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பதற்கு மிகவும், அதாவது ஆசையாகவும் மிகவும் வாஞ்சையாகவும் இருக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? வெளிப்படுத்தின புத்தகம் 3வது அதிகாரம். இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். லவோதிகா சபையை குறித்து யோவான் ஸ்நானகன் தீர்க்க தரிசனமாக சொன்ன வசனங்கள். இதை நாம் நிறைய நேரங்கள்ல வாசித்திருக்கோம். ஆனால் அதனுடைய சாராம்சத்தை இன்று பார்ப்போம். 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்களேன். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். சங்கீதக்காரர் இருக்கிறார், என்னிடத்தில் எப்பொழுது வருவீர்? நான் வர்றதுக்கு ரெடியா இருக்கேன். இதோ என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன். யார் யார் என்னுடைய சத்தத்தை கேட்கிறார்களோ, யார் யார் என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ, யார் யார் என்னுடைய வழியிலே நடப்பதற்கு சித்தமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே நான் வருவேன். அதாவது என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல இருக்கிறார்கள். என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் எனக்கு தாயை போல. யார் எனக்கு தாயார்? என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் எனக்கு தாய் போல இருக்கிறார்கள். என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் எனக்கு சகோதரர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய வசனத்தை கேட்டு யார் யார் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே நான், யார் ஆண்டவரை எப்பொழுது என்னிடத்தில் வருவேன்? என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது நான் வருவேன். நீ மேன்மையானவனாக இருப்பாய், நீ உயர்ந்தவனாக இருப்பாய், நீ உயர்த்தப்படுவாய், அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன். அடுத்த வசனம் தான் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அவனுக்கு அருள் செய்வேன். நான் ஜெயம் கொண்டு, அதேதான் கேட்டாங்க யாக்கோப்பும் யோவானு, நீர் வரும் பொழுது உம்முடைய ராஜ்யத்திலே உமது வலது பக்கத்திலே எனக்கும் இடது பக்கத்திலே சகோதரனுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டாங்க. இல்லப்பா, அது ரொம்ப கஷ்டம், அது சாதாரணமாக கிடைக்காது. அது எப்படி கிடைக்கிறது என்றால், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். எனக்கு பிரியமானவர்களே, நாம் மேன்மையானவர்களாகவும் நாம் உயர்ந்தவர்களாகவும் தேவனாலே மெச்சப்படுகிறவர்களாகவும் தேவனுடைய பார்வையிலே மிகவும் சிறப்பானவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றால் நான் கதவை தட்டுகிறேன். யார் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறானோ, யார் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என்னை ஏற்றுக்கொள்கிறானோ அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன்,
அவனை எங்கள் சிங்காசனத்தில் தேவன் சிங்காசனத்தில் நான் உட்காருவது போல அவர்களையும் என்னோடு கூட உட்கார வைப்பேன், அவர்களை உயர்த்தி காட்டுவேன். பிரியமானவர்களே, வேதத்திலே எத்தனையோ சிறப்பானவர்களே, எத்தனையோ மேன்மையானவர்களே, எத்தனையோ மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் நாம் வாசித்திருக்கிறோம், நாம் பார்த்திருக்கிறோம். நாம் அந்த காரியங்களை எல்லாம் திரும்ப திரும்ப நாம் வாக்குத்தத்த வசனங்களாகவும் அந்த நபர்களை குறித்து மிகவும் மேன்மையாகவும் நாம் பேசுகிறோம். எப்ப பார்த்தாலும் நம்ம மோசையை குறித்து பேசுகிறோம், எப்ப பார்த்தாலும் தானியேலை குறித்து பேசுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நம்மை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம்? நான் தேவனுடைய பார்வையிலே மேன்மை உள்ளவனாகும், தேவனுடைய பார்வையிலே மிக உயர்ந்தவனாகும், தேவனுடைய பார்வையிலே மிகவும் ஆசீர்வாதம் உள்ளவனாகவும் இருக்கிறேனா? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன். யார் யார் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய வசனங்களுக்கு செவி சாய்க்கிறார்களோ, தேவனுடைய வசனங்களுக்கு யார் யார் தேவனுடைய வசனங்களின்படி நடக்கிறார்களோ, அவர்களோடு கூட ஆண்டவர் உட்கார்ந்து போஜனம் பண்ணுவார். உங்களுடைய வீடு நீங்கள் போஜனம் பண்ணும் பொழுது உங்களோடு கூட போஜனம் பண்ணக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய ஒவ்வொரு போஜனத்திலும், உங்களுடைய ஒவ்வொரு வேலைகளிலும், உங்களுடைய ஒவ்வொரு கையின் பிரயாசங்களிலும் கூட இருக்கிறார். ஆண்டவரே, எப்பொழுது நீர் வருவீர்? நீர் வருவதற்காக என்னுடைய வீடானது பாவம் இல்லாதபடிக்கு, என்னுடைய வீடானது அக்கிரமம் இல்லாதபடிக்கு, என்னுடைய வீடானது தீங்கு இல்லாதபடிக்கு, என்னுடைய வீடானது மேட்டுமையானவர்களுடைய சிந்தனை இல்லாதபடிக்கு சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? நான் வருகிறேன், வர நான் சித்தமுள்ளவனாக இருக்கிறேன். அதோடு கூட மட்டுமல்ல, உயர்ந்த ஸ்தானத்திலே உங்களை வைப்பதற்கு ஜெயம் கொள்ளுகிறவனும் அவனும் என்னோடு கூட சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். தேவன் அருள் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறான். தேவன் தாமே அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. ஆமென்.